நீங்கள் எப்போ பாரு திமுகவை விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. முதலீடு வரல, ஒன்றும் வரல, சும்மா புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும் போட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஜூனியர் குப்பண்ணாவுக்கு பிரியாணி வாங்குறியா சார்? முதலீடு பண்ணுறாங்க சார் ஜூனியர் குப்பண்ணா. 100 crore இன்வெஸ்ட்மெண்ட்டு 300 பேருக்கு வேலை கிடைக்குதான். அதே மாதிரி இன்னொரு நிறுவனமும் பண்ணுறாங்க, அனில் சேமியா. அடுத்து முதலீடு பண்ணுற நிறுவனங்களோட பேரை சொல்லவா? சொல்லுங்கள் சார். பொம்மி நைட்டிஸ், மான்மார் குடைகள், ராம்ராஜ் காட்டன் வேட்டிகள். அதெல்லாம் முதலீடாக தெரியலையா? மைசூர் பாக்காரன்ட்ட வாங்குறீங்க, இப்போ அடுத்து பிரியாணி கடைக்காரன்ட்ட வாங்கிறீங்க. இதெல்லாம் முதலீடாப்பா? இது எனக்கு ட்ராமா பண்ணுறதுனாலும் கொஞ்சம் லாஜிக்கலாக பண்ணுங்கள் ட்ராமா. ஜூனியர் குப்பனா முதலீடு பண்ணியிருக்கு, வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொன்னால் சிரிக்க மாட்டாங்களா? அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, அப்புறம் எதுக்கு ஸ்பெயினுக்கு போனீங்க? ஏங்க அதுக்கு லாஜிக்கலாக பண்ண மாட்டிங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு அறிவு வளர்ச்சி குன்றிய ஒரு நபரை நீங்கள் தொழில்துறை அமைச்சராக போட்டால் என்னென்னலாம் நடக்கிறது தெரிகிறதா? அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? சார் இப்போ அது ஒரு பிஸ்னஸ்ஸு. அவன் பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் கூகுளை கூட்டின்னு வந்து இன்வெஸ்ட் பண்ண